அம்மாவின் கதைகள். பாசங்கனின் மாயக்கண்கள். ஒரு கிராமத்தில் பாசங்கன் என்ற மந்திர கலைஞர் வந்தார். அவர் குழந்தைகளுக்காக மாயா நிகழ்ச்சி நடத்தினார். அதில் முக்கியமாக மந்திர கண்ணாடி. கண்ணாடி குழந்தைகளின் ஆசைகளை அவர்களே சொல்வது போல காட்டியது. அடுத்த நாளே அவற்றை நிறைவேற்றும் என்ற பெயரில் குழந்தைகளை ஈர்த்தது. இதனால் பாசங்கன் கிராமத்தினர் மீது நெருக்கம் பெற்றார். சில நாட்களுக்கு பிறகு கிராமத்தில் திருட்டுகள் தொடங்கின. ஒரு நாள் கிராமத்தில் வந்த ராஜு என்ற சிறுவன் மந்திர கண்ணாடியை பார்க்க விரும்பினான். கண்ணாடி அவனிடம் கேள்விகள் கேட்டது. உங்கள் வீட்டின் அமைப்பையும் உள்ளவர்களையும் சொல்லுங்கள். சந்தேகம் வந்த ராஜு இதை பெற்றோரிடம் கூறினான். ஆரம்பத்தில் மக்கள் அதை உண்மை என்று நம்பவில்லை. ஆனால் திருட்டு நிகழ்வுகளை நினைத்து பாசங்கனை மறைமுகமாக கண்காணித்தனர். குழந்தைகளிடம் கிடைத்த தகவல்களை பயன்படுத்தி பாசங்கன் திருட்டுகளை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே கிராமத்தினர் அவனை பிடித்து காவல்துறைக்கு ஒப்படைத்தனர். பாடம் நீங்கள் காண்பதையோ கேட்பதையோ நம்பாதீர்கள். ஒவ்வொன்றையும் உங்கள் திறனால் ஆராயுங்கள். நன்றி குழந்தைகளே. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.